நான் வந்து என்ன யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு ஹெட்செட் வந்து பை பண்ணி வாங்கினேங்க. அந்த ஹெட்செட்டோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹711. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃப்ளிப்கார்ட்டில் அதோட மாடல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், போட் வைட் 900 ஹெட்செட்டுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் 4 இயர்ஸாக யூஸ் பண்ணும்போது இந்த ஹெட்செட்டில் வந்து என்ன பாசிட்டிவ் இருக்குது, என்ன நெகட்டிவ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டைம் ரிவ்யூ தான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஹெட்செட்டில் வந்து என்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனாக தான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் எதுக்காக ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் வந்து இயர்பட்ஸ் வந்து பிடிக்காம இருக்கலாம், அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஹெட்செட் வந்து பிடிக்காம இருக்கலாம். அப்படி பிடிக்காம இருக்கும்போது நீங்கள் வந்து 3.mm ஆடியோ ஜாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹெட்செட் தேடுவீங்க. கண்டிப்பாக இந்த ஹெட்செட் வாங்கினீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதில் வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து வேறு லெவல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் குவாலிட்டியும் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் சாங்கோ மூவியோ கேட்டாலும் வேறு லெவலில் இருக்குது. ஹோம் தேட்டரில் எவ்வளோ சவுண்ட் வருமோ அதே மாதிரி இதுலேயும் பயங்கரமாக சவுண்ட் வருது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பில்டு குவாலிட்டியும் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் தாராளமாக இந்த ஹெட்செட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹெட்ஃபோனில் கொடுத்துருக்க பேசிக் ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கால் குவாலிட்டிக்காக மைக்ரோஃபோன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீப் பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைடு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்லைன் ரிமோட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதோட ஹெட்ஃபோன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து டேரெக்டாக இயரில் மாட்டி சாங் கேட்குற மாதிரி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சேல்ஸ் பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், வாரண்டி கார்டு கொடுத்துருக்கோம். இந்த வாரண்டி கார்டு மூலமா நீங்கள் வந்து 1 இயர்க்குள்ளே இந்த ஹெட்செட் வந்து ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அதை வந்து நீங்கள் வாரண்டி கார்டு மூலமாக க்ளைம் பண்ணி சரி பண்ணிக்கலாம். இந்த ஹெட்செட்டில் கொடுத்துருக்க நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டைமென்ஷனில் வந்து வெயிட் வந்து 180 கிராம் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், காரோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 1.2 மீட்டர் வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து வாரண்டி கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வந்து கொடுத்துருக்கோம். இதோட வாரண்டி வந்து எப்படி கவர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஹெட்செட் வந்து ஏதாவது டெக்னிக்கலாக டேமேஜ் ஆனாலும் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மேனுஃபேக்சரிங்கில் வந்து ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் வாரண்டியில் வந்து க்ளைம் பண்ணிக்கலாம். அதே வாட்டர்லையோ இல்லை ஃபிசிக்கலாக வந்து டேமேஜ் ஆச்சுன்னா உங்களோட ஹெட்செட்டை வந்து வாரண்டியில் வந்து க்ளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து இந்த ஹெட்செட்டை வந்து 4 இயர்ஸாக யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன பாசிட்டிவாக தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதில் வந்து நெகட்டிவாக சொல்கிறதுக்கு வந்து எதுவுமே கிடையாதுங்க. இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் சாங் கேட்டாலும் சரி இல்லை மூவிஸ் பார்த்தாலும் சரி அதோட பேஸ் குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஒரு ஹோம் தேட்டர் யூஸ் பண்ணுறீங்க, அந்த ஹோம் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேஸ் வருமோ அதே பேஸ் தாங்க இதுலேயும் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதோட ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, பில்ட் குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து தலையில் மாட்டி சாங் கேட்கும்போது எந்த ஒரு பெயின் இல்லாமல் ஸ்மூத்தாக யூஸ் பண்ணலாங்க. இந்த ஹெட்செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 3.mm ஆடியோ ஜாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துருக்கோம். அப்படி ஸ்ப்ரிங் வந்து கொடுத்ததால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதோட வைடு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா 3.mm ஆடியோ ஜாக் பின் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகாது. அதே நீங்கள் நார்மல் ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 3.mm ஆடியோ ஜாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் மட்டும் தான் கொடுத்துருப்போம். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்கள் ஹெட்செட் வந்து யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸ்ப்ரிங் வந்து கொடுத்ததால நீங்கள் வந்து எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணாலும் அந்த 3.mm ஆடியோ ஜாக் வந்து டேமேஜே ஆகாது. நான் வந்து எதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நிறைய பேருக்கு வந்து ப்ளூடூத் ஹெட்செட் வந்து பிடிக்காம இருக்கலாம். அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இயர்பட்ஸ் வந்து பிடிக்காம இருக்கலாம். அப்படி பிடிக்காம இருக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல ப்ரைஸில் வந்து 3.mm ஆடியோ ஜாக்கில் வந்து ஒரு ஹெட்செட் வாங்க நினைப்பீங்க. அப்படி வாங்க நினைக்கும் போது உங்களுக்கு வந்து ஏற்ற ஹெட்செட் வந்து கிடைக்காம இருக்கலாம். இந்த ஹெட்செட் வாங்கினீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ஹெட்செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சவுண்ட் குவாலிட்டியாக இருந்தாலும் சரி இல்லை பில்ட் குவாலிட்டியாக இருந்தாலும் சரி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வாய்ஸ் குவாலிட்டியாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் கால் குவாலிட்டியாக இருந்தாலும் சரி எல்லாமே வேறு லெவலில் இருக்குது.